ஒரு மனமும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் எங்கே ஒரு சபையில இருக்கிறதோ அங்கேதான் கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும். அங்கேதான் ஆவியானுடைய பிரசன்னம் வெளிப்படும். அந்த சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகும். பரிசுத்த ஜீவியம், பரிசுத்தமான ஒரு ஜீவியம், பரலோக தேவனுடைய அந்த மகிமை நிறைந்த ஒரு பரிசுத்த ஜீவியம், அது எந்த சபையிலே அதிகமாக இருக்கிறதோ, எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ, எங்கே ஏக சிந்தை இருக்கிறதோ, எங்கே சபைக்காக வாழ வேண்டும் என்ற அந்த அர்ப்பணிப்பும் அந்த வைராக்கியம் எங்கே இருக்கிறதோ அந்த சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகும். தலைவர்கள் புதிதாய் தலைவர்கள் உருவாக்கப்படுவார்கள். ஊழியக்காரர்கள் புதிதாய் உருவாக்கப்படுவார்கள். விசுவாசிகளுக்குள்ளே வைராக்கியமும் வாஞ்சையும் உருவாக்கப்படும். இதைத்தான் இந்த பெந்தெக்கோஸ்து நாளில் கர்த்தர் பேசுகிறார். பெந்தெக்கோஸ்து என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் இருந்த இடம் முழுவதையும் ஒரு வல்லமை நிரப்பிற்று. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சடிதிலே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி அவர்கள் இருந்த இடம் முழுவதையும் அது நிரப்பிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனம் பாடும் ஐக்கியமும் ஏக சிந்தையும், ஒரே நோக்கமும் ஒரே தரிசனமும் ஒரே எண்ணங்களும் ஒரே பேச்சும் அங்கே இருக்கின்றதோ, ஒருவருக்கொருவர் தாழ்மையாயிருந்து விட்டு கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று தங்களை அர்ப்பணம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட மனுஷனுடைய ஒரு வாழ்க்கையில கூட அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். சபைக்குள்ளே மாற்றங்கள் வரும், அக்கினி இறங்கும், தேவ வல்லமை இறங்கும். அந்த சபைக்குள்ள ஆவியானவர் உலாவுகிறதை கண்ணார காணலாம், கண் கூடாக பார்க்கலாம். ஆவியானவர் உலாவத் தொடங்குவார். அபிஷேகம் எப்படி வரும் தெரியுமா பிரியமானவர்களே? அபிஷேகம், ஆண்டவருடைய அக்கினி, ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி சபைக்குள்ளே வரும் என்றால், முதலாவது இருக்கிறவர்களுக்குள்ள நல்ல ஐக்கியம் இருக்கணும். இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அந்த சபைக்குள்ள இருக்கிறவர்கள் முறுமுறுக்கிறவர்களா இருக்கக்கூடாது, வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது, மூர்க்கம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. கோபங்களும் தர்க்கங்களும் எரிச்சல்களும் போட்டிகளும் பொறாமைகளும் ஒரு சபைக்குள்ள இருந்தால் எப்படி ஆவியானவர் வருவார்? எப்படி ஆவியானவர் அதுக்கு கிரியை செய்வார்? இல்லை இல்லை, ஆவியானவர் அன்பானவர், ஆவியானவர் மிகவும் மென்மையானவர், அவர் சொட்டானவர். அவர் எங்கே தாழ்மை இருக்கின்றதோ அங்கேதான் ஆவியானவர் உலாவுவார். எங்கே ஒரு மனுஷர்களுக்கு ஐக்கியம் இருக்கிறதோ அங்கேதான் ஆவியானவர் உலாவுவார்.